தம்பி ஒரு மரியாதை நிமித்தமா வாங்க தம்பி போங்க தம்பின்றது உலக வழக்கம். மரியாதையா சொல்லையில மரியாதையா அண்ணங்கிறது உலக வழக்கம். நான் உங்களுக்கு அப்ப அண்ணனா? நான் உங்களுக்கு தம்பியா? யார் அப்பனேன்ற? யார போய் பெனைய? ஏய் யார் அப்பனே நீ? யார் மகனேன்னு? அப்ப எனக்கு அப்பாவா நீ? நீ அப்ப எனக்கு மகனா நீங்க? சரி நேரா விஷயத்துக்கு வரேன். நேரா வாங்க. யார் நீங்க? நீங்க யாரு? நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரர். இடத்துக்கு சொந்தக்காரன்? இந்த இடம் யாருக்கு இடம்? எங்க இடம்? யார் சொன்ன? நான் சொல்றேன். நான் இல்லைங்கிறேன். அப்புறம் யாரு? இது பனையூர் கலையரங்கம். அறிவாளியா பேசணும், தூக்குவாளியா பேசணும் நினைப்பா? யாரியா நீ? ஏய் சரத்துக்குமார் நடிச்ச படம். பரவாயில்ல, நல்ல நகைச்சுவை, நல்ல பேச்சு. யார் நீ? நீங்க யாரு? நான் தான் சொல்லிட்டேன் இந்த இடத்துக்கு சொந்தக்காரர். இடமே உங்களுக்கு சொந்தம் இல்லை. அப்புறம் சொல்றியா? ஆடி இடங்கு வாழ்க்கையடா, ஆரடி மண் சொந்தம்டா. என்ன சரி, யாருக்கு எந்த இடமும் சொந்தம் இல்லை. சரி, இதே என்னுடைய வழக்கு. அது உண்மைதான், நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போதைக்கு இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நான் தான். கதை மூலமா சொல்றீங்களா? அப்படியா? இது என்ன இடம்? இந்த இடம் வேள்விமலை சாரல். வேள்வின்னா என்ன? வேள்வி என்றால் யாகம். யாகம் பண்றது யாரு? தவ முனிவர்களும் தப ரிஷிகளும் வேள்வி செய்யக்கூடிய இடம். நீங்க முனிவரா ரிஷியா? நான் நாரத மக ரிஷி. ரிஷி தானே? அப்புறம் முனிவருக்கு தானே இந்த இடம் சொந்தம். சரிங்க. ரிஷிக்கு எப்படி சொந்தமாகும்? வாஸ்து தாங்க எங்களுக்கு சொந்தம். எனக்கு மட்டும் சொந்தம்னு சொல்ல, எங்களுக்கு சொந்தமான இடம். அதைத்தான் நான் சொன்னேன். அப்ப ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் சொந்தமான இடம். சொந்தமான இடம். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் கேட்கிறேன், இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? ஆடை இருக்கிற இடத்துல ஐயருக்கு என்ன வேலை? சரி, இந்த இடத்துல நீங்க இருக்கீங்களா? இந்த இடத்துக்கான அத்தாச்சி உங்ககிட்ட இருக்கா? அத்தாச்சியை நான் வைக்கல, எங்க அண்ணன் வச்சிருக்காரு. அப்ப உங்க அண்ணன் வச்சிருந்தாரு, அப்ப இந்த இடத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை? சம்பந்தம் இருக்கு. அப்ப அத்தாச்சியை வச்சிருக்கீங்க? எங்க அண்ணன் வெளிநாடு போயிட்டாரு, நான் அத்தாச்சியை வச்சிருக்கேன். இடத்துக்குரிய அத்தாச்சி, இடத்துக்குரிய பத்திரம் தான். செம்பு பட்டா இருக்கா? ஏன் பட்டாவா ஊம்பட்டாவா? அதெல்லாம் மர்மம் பண்ணக்கூடாது. அப்புறம் எங்க பட்டாவா உங்க பட்டாவா? ஐயா, பட்டா இடத்துக்குரிய பட்டா செம்பு பட்டா இருக்கு. ஆமா அதானே? பட்டா இருக்கு. யாரு நீங்க? நீங்க யாரு? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஐயா, நீங்க சொல்றபடி சொன்னீங்கன்னா நான் கேட்கறபடி கேட்பலையா? கேட்கற மாதிரி சொல்லி கேட்டீங்கன்னா நான் சொல்றத மாதிரி சொல்லிட்டு நீங்க கேட்கற மாதிரி கேட்டால் சொல்ற மாதிரி சொல்லுவேன். சொல்ற மாதிரி சொன்னா நீங்க கேட்கற மாதிரி கேட்கணும். இப்ப நான் கேட்கணுமா உங்கள்ட்ட சொல்லணுமா? இப்ப நான் சொல்லவா கேட்கவா? நீங்க வேணா கேளுங்க, நான் வேணா சொல்றேன். நீங்க வேணா சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நீங்க கேட்டா தானே என்ன சொல்ல முடியும்? சொன்னா தானே கேட்க முடியும். நீங்க எதுவுமே கேட்கவே இல்லையே. என்ன வவ்வா வீட்டுக்கு போனா நீயும் தொங்கு நானும் தொங்குன்ற மாதிரி இருக்கு. என்கிட்ட அரைச்சமாவே அரைக்க கூடாது. சங்கடத்துக்கு பிள்ளைய பத்தி வெங்கடாசலம் பேர் வச்சது மாதிரி. அப்ப யாரு நீங்க? நான் கேட்கிறேன். நான் யாருன்னு உங்களை கேட்டிருக்கேன். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, சாஸ்திர பிரியா சகதேவா, சத்ய பிரியா ஹரிச்சந்திரா, கலகர பிரியா சுந்தராமா, கனிப்பிரியா கண்டா, ஜெயப்பிரியா செந்திலாண்டவா, கலகப்பிரியா நாரதாயன். ஓ, கலகப்பிரியனா? ஓ, உங்க தொழில்? எனக்கு கலகம் பண்ணுவது. அப்ப நல்லா இருக்கிற ஊரெல்லாம் சண்டை இழுத்து விட்டு எங்கெல்லாம் அதர்மம் நடக்கின்றதோ அங்கே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நற்கலக சாமியா. ஓ, நற்கலகம் பண்ண வந்திருக்கேன். ஆமாங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் அங்க சத்தியலோகத்துல இருந்து. சத்தியம் மேலூர். ஓ, மேலூர்ல இருந்தா? மேலூர்ண்டா ஒரு முனியாண்டி மயனா? எந்த மேலூர்? மேலூரா சத்தியமங்கலமா? சத்தியமங்கலமா? அது சத்தியமங்கலம் உங்க பூலோகத்துல இருக்குதியா? நான் சொன்னது மேலூர்னு சொன்னேன். சத்தியமங்கலம்டா வீரப்ப மோச்சாட. நான் கிடையாது. நான் சொன்னது எங்கன்னா சத்தியலோகம்னு சொல்லக்கூடியது மேலூர். மேலோகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னேன். மாட்டுத்தாவணி ஒத்தக்கடை மேலூர். அது கிடையாது, இது வைகுண்டத்துக்கு மேல இருக்க மேலூர். ஓ, மேலோகத்தை சுருக்கி சொல்றிய? மேலோகத்தை சுருக்குனா மேலூர். ஆமா. அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? அதான் பூலோகத்தை சொல்றா, பூலோகம் தாயா. பூலோகம். ஓ, மேலைக்கு எதிர்பதம் கீழே. அப்ப கீழூருக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. நீங்க வந்தது குட்டியானையா சேராட்டவா? ககன மார்க்கமாக வந்தேன். ககனமா தகனமா? தகனம்ன்றா எரிக்கிறது. சரி, நான் வந்தது ககனம் என்று சொன்னேன். ககனம். ஓ, நீங்க வருவது போவது யாரு? எவருடைய கண்ணுக்கு தெரியாது. அப்ப சித்துக்களை கற்றவர். அனிமா லகிமா பிரார்த்த பிரதங்க சுத்தம் வேதத்துவம் சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கற்றவர். ஓ, மஞ்சள், கடுகு, சோம்பு, சீரகம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் சொன்ன சித்துக்கள் அனிமா லகிமா பிரார்த்த பிரதங்க அஷ்டமா சித்துக்கள். இதுல மளிகை கடையில கிடைக்குமே அதானே? நான் சொன்ன சித்துக்களையா? சித்துக்கள்னா சித்தர்கள்லாம் கையாளுறாங்க இல்லையா? ஓ, சித்துக்களையா? கூடு விட்டு கூடுவாய்வேன். சிறுசா பெருசாக்குவேன், பெருசா சிறுசாக்குவீங்க. ஆமா. இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சிறுசா இருக்கு, பெருசாக்கி விடுங்க. என்னது? டான்ஸ்கார பிள்ளை. என்ன சிறுசா இருக்கு? கொஞ்சம் குள்ளமா இருக்கு, கொஞ்சம் பெருசு. ஓ, அத சொன்னீங்களா? ஆமாங்க சாமி. ஆளு வளரணும், அறிவு வளரணும். அததான்
பரவாயில்ல. கூடு விட்டு கூடு பாய்வேன். நீங்க ஆமா. நம்மளுக்கு ஒரு சித்து இருக்கு. என்ன சித்து? நீங்க கூடு விட்டு கூடு பாய்வீங்க. ஆமா. நான் வந்து வீடு விட்டு வீடு பாய்வேன். நான் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சா பெருமை இருக்கு. இருக்குல்ல? ஆமா. அதே மாதிரி வீடு விட்டு வீடு பாய்றதுலயும் பெருமை இருக்கு. என்ன பெருமை இருக்கு? நல்ல விஷயம் பேசணும் நினைக்காத சண்முகராஜா. இப்படித்தான் பேசணுங்கிற வரமுறை இருக்கு. சரி. காமாட்சி அம்மன் கோயிலுக்கு திருவிழா. ஆமா. பனையூர்ல நடக்குதுல. சரி. இதுல 7 கரைக்காரருக்கு முதல் மரியாதை செலுத்தினாங்க. ஆமா. இதுல வரி வசூல் பண்ண 2 பேரை போட்டிருப்பாங்க. சரி. 2 பேரும் போய் ஒரு வீட்டுல வரி வாங்கினா போதுமா? அது எப்படி எல்லாரும் வீட்லயும் போய் வாங்கணும் இல்லையா? அப்ப வீடு விட்டு வீடு பாயணும். ஓ, அப்ப வீடு விட்டு வீடு போகக்கூடிய தன்மை உண்டு. ஆமா. வேற மாதிரி பாஞ்சீங்கன்னா உடம்புல வரி வரியா விழுந்துரும். அந்த இடத்துக்கு போகல, நல்ல இடத்துக்கு வந்திருக்கேன். நல்ல இடம் எண்ணத்தோட வீடு விட்டு வீடு போவீங்க. ஆமாங்க. அப்படிதானே? உங்க கழகம் நன்மையில முடியும். ஆமா. மூத்தோர் சொல்வாக்கும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முன்னாடி துவக்கும் பின்னாடி இனிக்கும். அப்ப நாங்க ஊர்கள்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா என் புத்தியால கலகத்தை ஆரம்பிப்பேன். நாங்க அறிவால் எடுத்து வச்சுக்கிட்டா அறிவால் கலகத்தை ஆரம்பிச்சு வைப்பேன். நாங்க கம்பெடுத்து அடிச்சுக்கிட்டா அன்பால் கலகத்தை துவக்குவேன். நாங்க கல்ல எடுத்து தெரிஞ்சுக்கிட்டா சொல்லால் கலகத்தை ஆரம்பிச்சு வைப்பேன். அப்ப நீங்க தான் ஊனா சூனா போனா நானா தோனா. ஏய், என்ன சொல்ற? ஊனா சரி, சூனா போனா நானா தோனா. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா என்ன? நீ என்ன சொன்னாலும் என்ன வேதம்? புதுப்பட்டியில் ஒருத்தர் சீன் வச்சிருக்காரு. காவண்ணா தானா நானா ஆனா சுப்பா ரெட்டியாண்டு. அப்ப நான் சுருக்க சொல்ல மாட்டேன்னா? என்னத்தை சுருக்கி சொன்ன? மேலவத்தை சுருக்கி மேலூருண்டே இல்ல. அப்ப பூலவத்தை சுருக்குனா பூலூர்னு சொல்லியிருக்கேன். சரி. உங்களை அஞ்செழுத்துல சுருக்கிருக்கேன். என்ன அஞ்செழுத்துல அப்படி என்ன சுருக்கு? ஊனாண்டா உலகம், சூனாண்டா சுற்றுவது, போனாண்டா பொது, நானாண்டா நலம், தோனாண்டா தொண்டன். உலகம் சுற்றும் பொது நல தொண்டன். நீங்க தானே? பனையூருக்கு நான் யாரு தெரியுமா? நீங்க யாரு? நான் ஒரு மூணா பூனா. மூணா? அது என்ன அர்த்தம்? மூணா பூனா முக்கியமான புள்ளி. நீங்க இந்த இடத்துக்கு. ஆமா. உங்களை கூட சொன்னாரு மைக். என்ன சொன்னாரு? நீங்க ஒரு கேனா பூனா. என்னையா சொல்ற? எழுத்து தாங்க. கேனா பூனாண்டா தப்பு இல்ல, கேட்டு புரிஞ்சு பேசுறீங்க. ஆமா. அப்படி இருக்கு. சரி. ஏண்டா நமசிவாயா எத்தனை எழுத்து? நமச்சிவாயம் என்பது 5 எழுத்து. 5 எழுத்து. ஆங்கிலத்திலே சொல்வார்கள் AEIOU. அத வவ்வல்ஸ் என்பார். அது 5 எழுத்து. ஆமாங்க. இது 5 எழுத்து மந்திரம். இது 2 எழுத்து மந்திரம். மரா மரா மராண்டா ராமா ராமா ராமாண்டு வரும். ஓ தாசி தாசி தாசினா சீதா சீதாண்டு வரும். வாசி வாசி வாசினா சிவா சிவாண்டு சொல்லி வரும். அதத்தான் நான் 2 எழுத்துல சுருக்கமா சொல்றேன். இவ்வளவு அறிவா பேசல. என்னதை சாப்பிடுறீங்க? உங்களை குண்டி கழுதைக்கு போடுங்க. என்னையா சாப்பிடுறீங்க? நானா கோனா பூனா சூனா. என்னையா அதையும் சுருக்கிட்ட? கோனா பூனா பூனா சூனா. கொலக்கட்டை புட்டு சுண்டல். ஓ, நீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டான். சரி. இப்போ காட்டுக்கு வந்திருக்கான். நக்குற வேலை. நீயா சொல்ற? இது என்னையில இருந்து? திணை மாவை தின்னுட்டு தேனை நக்கு. ஓ, தேனை நக்கி. சரி. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு பிரம்மா. என்ன அவன் பையனா? எங்க அப்பா யாரோன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா நல்லா இருக்காரா? தெரியுமாவா? மதுரை அம்மா மெஸ் வருவாரு, ஐரம் மீன் தான் சாப்பிடுவாரு. யாரு? உங்க அப்பா. எங்க அப்பா கமுதிக்கு வருவாரு. சரி. ஸ்ரீராம் மெஸ்ல கிருளு தான் திம்பாரு. கிருளு தங்க குணம்பி அவங்க அப்பா. எங்க அப்பா தங்க குணம்ன்றது எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். நீ முதல்ல எங்க அப்பாவை பார்த்திருக்கியா? உங்க அப்பா செல் நம்பரே நான் வச்சிருக்கேன். சொல்லு பாப்போம். 99 431 40 992. இது எங்க அப்பா நம்பர். நம்பர் தான். தயவு இந்த விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் உங்க அப்பாவை தெரியாத ஆளே இருக்காரு. எங்க அப்பா? ஆமா. தயவு 1ஆம் தேதி வந்துருவாரு. அது ஏன் கார்த்திகை மார்கழி சித்திரை வைகாசி ஆனி ஆடி புரட்டாசி ஐப்பசி எல்லாம் சொல்லாம ஏன் தை 1ஆம் தேதியை மட்டும் சொல்றீங்க? இங்கதான விஷயம் இருக்கு. சரியாத்தான் சொல்றேன். சரியாத்தான் சொல்றேன். எங்க அப்பா கருது இருக்கிற மிஷின் கொண்டு வந்து 35 வண்டி வச்சிருக்காரு. நீ யார சொல்ற? திருச்சுடியில 4 வண்டி, கமுதியில 4 வண்டி, அது இந்த தண்ணியில இருக்கிற வண்டிலாம் வச்சிருக்காரு. செயின் வண்டி. அது யாராவது பரமனா இருக்குமியா? எங்க அப்பா பிரம்மன். உலகத்தில் உள்ள 4 வகை யோனி, 7 பிறப்பு, உலகத்தில் உள்ள 84 லட்சம் ஜீவராசியில் படைக்கிறது எங்க அப்பா. பிரம்மதேவன். இந்த 4 தலை இருக்குமா? திசைக்கொன்றாக சதுர்முகன், வேத ஜோதி, இரணிய கருப்பு. அதெல்லாம் இரணிய கருப்பு பல பேர் இருக்கு. சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டிகர்த்தா. உங்க அப்பா தான் உலகத்தை படைக்கிறாரா? ஆமா.
இப்போ உலகத்தை படைச்ச உங்க அப்பாவை படைச்சது யாரு? எங்க அப்பாவை படைச்சது என் பாட்ட ஸ்ரீமன் நாராயணன். நாராயணன். ஆமாங்க. நாராயணன் எங்க இருப்பாரு? நாராயணன் பார்க்கடல்ல. பார்க்கடல்ல. ஆமா. எப்படி இருப்பாரு? பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருப்பார். எது மேல? ஆதிசேடன்னு சொல்லக்கூடிய பாம்பு மேல. பாம்பு மேல. ஆமா. பாம்புக்கு கீழே என்ன இருக்கு? பாம்புக்கு கீழே பார்க்கடலுடைய தண்ணி பூரா அங்கதான் இருக்கும். தண்ணி. ஆமா. உங்க பாட்டன் பரந்தாமை காமாட்டுல யாரு உட்கார்ந்துருப்பா? கால் மாட்டுல பார்த்தோம்னா மகாலட்சுமி இருப்பா. மகாலட்சுமி. உங்க பாட்டு பாம்பு மேல. ஆமா. பாம்புக்கு கீழே தண்ணி. ஆமா. பாதத்துல மகாலட்சுமி. ஆமா. உங்க பாட்டை பரந்தாமை எந்திரிக்கையில அவர் பாம்பு எந்திரிக்குமா? பாட்டை எந்திரிச்சானா ஒரு மரியாதை நிமித்தமா ஆதிசேடன்னு சொல்லக்கூடிய ஏன்டா சிரிக்கிற? பாம்பு எந்திரிக்கும்ல. ஆமா. பாம்பு எந்திரிச்சா தண்ணி வந்துடும். ஏய், அந்த பாம்பும் எந்திரிச்சிச்சுன்னா அந்த உலகமே அழிஞ்சு போகுமியா. உலகம் அழியறதுண்டா அப்ப 3 பரப்பளவு தண்ணி. தண்ணி. ஆக இந்த உலகம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கின்றார் பரந்தாமன். இப்ப விண்ணை படைச்சது? விண்ணை படைச்சது எங்க அப்பா. மண்ணை படைச்சது எங்கப்பா. புல்ல படைச்சது? எந்த புல்லு? உங்களுக்கு எந்த புல்ல படைச்சா தெரியும்? இல்ல நீங்க புல்லுன்னு அழுத்துறீங்களே, புல்ல படைச்சது யாரு? எங்கப்பா. ஆப்ப படைச்சது? அத படைக்கிறான் பாருங்க தச்சேன், அவனை படைச்சது எங்க அப்பா. தச்சேன். அந்த கோட்டரை படைச்சது? புல்ல ஆப்பு கோட்டர்ல உங்க. அத படைக்கிற மனுஷனை படைச்சது எங்க. மனுஷனை படைச்சது. புல்லுக்கு எத்தனை அறிவு? புல்லுக்கு 1 அறிவு. புழு பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீனத்துக்கு 3 அறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குக்கு 5 அறிவு. மனுஷங்களுக்கு 6 அறிவு. உங்களுக்கு 7 அறிவு. தெய்வங்களுக்கு 8 அறிவு. யாருக்கும் எட்டாத அறிவு. எட்டாத அறிவு. எல்லா பழத்தையும் பார்த்தீங்களா? பழத்துக்குள்ளதானே கொட்டை இருக்கும். ஆமா. ஆனா ஒரு பழத்துல கொட்டை வெளியில கிடக்கும். ஆமா. அது எங்க அப்பா படைக்க கிடையாது. அது என்ன பழம்? அதாங்க முந்திரி பழம்னு சொல்லக்கூடியது. மந்திரி பழமா? முந்திரி பழம்யா. முந்திரி பழம். இத படைச்சது யாரு? அத படைச்சது யாருன்னா எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமான். ஆமா. எல்லா பறவையும் வாயில சாப்பிட்டு பின்னாடி கூடி எச்சமிடும். ஆனா ஒரே ஒரு பறவை வாயிலே சாப்பிட்டு வாயிலே எச்சமிடும். அதான் வவ்வால் என்று சொல்லக்கூடிய பறவை. அத படைச்சது யாரு? அதை எங்க அப்பா படைக்க கிடையாது. அதையும் படைத்தவர் முருகப்பெருமான். முருகப்பெருமான். எல்லா தொடியும் சொட்டோடனே அப்படியே தான் இருக்கும். ஒரு சொடி மட்டும் தொட்டோடனே சுருங்கிக்கணும். அதை படைச்சது யாரு? அதான் தொட்டாச்சிரியே சொல்லக்கூடியது. அந்த தாவர வர்க்கத்தை படைச்சது எங்க அப்பா கிடையாது. எம்பெருமான் முருகப்பெருமான் தான் அதையும் படைச்சது. எல்லா காயும் பூமியை நோக்கி காய்க்கும். ஆனா 3 காய் வானத்தை நோக்கி காய்க்கும். ஆமா. அதான் வெண்டைக்காய், அவரங்காய், சீனியாரக்காய் என்று சொல்லக்கூடியது. இந்த 3 காய் எள்ளுக்காய்னு சொல்லக்கூடியது. 3 காயுமே பார்த்தோம்னா வானத்தை நோக்கியே இருக்கும். கத்தரிக்காய் பார்த்தோம்னா தரையில இருக்கும். தக்காளி பார்த்தோம்னா தரையை நோக்கி இருக்கும். மிளகாய் பார்த்தோம்னா தரையை நோக்கி இருக்கும். ஆனா நீங்க சொன்னது போல இந்த 3 காய் மட்டும் வானத்தை நோக்கியே இருக்கும். படைச்சது யாருன்னா எம்பெருமான் முருகப்பெருமான். உங்க அப்பா எங்க போனாரு? எங்க அப்பா இல்ல அவர் படைச்சு விட்டு உங்க அப்பா எங்க போனாரு? எங்க அப்பாவை தலையில ஒட்டி சிறையில் அடைத்தான். பிரணவ பொருளுக்காக அர்த்தம் கேட்டு சின்ன குழந்தை தானே என்னத்தை சொன்னா புரிய போதுன்னு விளையாட்டுத்தனமா தெரியாது என்று சொன்னார். அப்பதான் பாலவர்களை வைத்து சிறைபிடித்தார் பிரம்மனை. அப்பதான் படைக்கும் தொழில் பாதிக்க வேண்டாப்பா, அதை நான் மேற்கொள்கிறேன் என்று சொல்லி படைக்க ஆரம்பித்தார் முருகப்பெருமான். வித்தியாசமா படைச்சாங்க. ஆணையும் பெண்ணையும் நீ படைக்கலாம், நடுவுல 3ஆம் பாலினத்தவரை நான் படைக்கிறேன் என்று படைத்தார். எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது எங்க அப்பா. எங்க அம்மா படைச்சது எங்க அப்பா. என்னைய படைச்சது எங்க அப்பா. அப்ப எங்க அப்பா வீர சோழன் சந்தைக்கு போயிட்டானா? என்னையா என்ன மரியாதையா பேசுங்க. நான் சொன்னதுல என்ன தப்பு உனக்கு? இல்ல எங்க அப்பாவும் எங்க அம்மா குடும்ப நடத்தையில உங்க அப்பா அப்படி என்னை படிச்சிருப்பாரு. நான் இப்ப சொல்றேன், உன்னை படிச்சா எங்க அப்பன் தான். என்னை மட்டுமா? இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் படைக்கிறது எங்க அப்பன் தாயா. நான் சொல்றேன் நல்லா மரியாதையா கேட்கிறேன். கை நீட்டாத சண்முகராஜா, இங்க இருங்க. கை நீட்டாத. சரியா? என்கிட்ட பணிவா பேசி பழகு. உங்ககிட்ட இல்லையா பணிவா பேசுறது? என்னவா ஒரு வந்திருக்கிறது காமெடியனா காமெடையானாங்க? ஆமா. தூக்குவாளியா? இல்ல என்னை எய்த்திருப்பது வாலியா என்று சொன்ன. உலகத்துல பெருங்கொண்ட வீர வாலி. அப்படி வாலிக்கினே உன்னை சொல்லிருக்கையா? ஆமா. உன்னை நான் என்ன சொன்னேன்? உன்னை எதுவும் தப்பா சொன்னேன் நானு? பேச்சு சரியா பேசுங்க. நான் சரியா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப எங்கப்பா பேசுனது என்னப்பா? என்னையா சந்தைக்கு போயிட்டாரு எங்கப்பா? உங்க அப்பா இல்லையா உன்னையோ உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ படைச்சதே எங்க அப்பா. எப்படி சொல்றீங்க? உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லட்டுமா? சொன்னதுக்கு அப்புறம் ஏத்துக்கிறியா? ஏத்துக்கணும்ல. நல்லா பாரு, உனக்கு நீ சம்சாரி, அதனால உனக்கு புரியுற மாதிரி சொல்ற. உன் தாய் என்பவள் இந்த நிலம் போல. உன் தாய் என்பவள் நிலம். இந்த நிலம் போல. இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம்னு ஊரறிய உலகறிய சொந்தம் கொண்டாடி உறவாடுறவே உங்க அப்பன். இந்த சொந்தம் கொண்டாட நிலத்துல உழுகுறவனும் உங்க அப்பன் தான். அந்த உழுத நிலத்துல தண்ணி பாய்ச்சுறவனும் உங்க அப்பன் தான்.
ஆனால் எவருக்கு தெரியாம விதைய போடுறவன் தாயா எங்கப்பேன். ஆக தெண்டத்துக்கு உழைக்கிறவன் உங்கப்பேன். பரம கண்டத்துல பிண்டத்தை புடிச்சு போடுறவன் எங்கப்பேன். அதனாலதான் இந்த கண்டத்துல நீ முண்டமா பிறந்திருக்க. உங்க அப்பா எங்கிருந்து செய்வார்? அப்ப சத்தியலோகத்துல இருந்து. மேல இருந்தா? ஆமா. எவ்வளவு நீளம் தொங்கும்? என்னது அங்க இருந்து செய்யறாருன்னா மனசு பெருசு. அப்பனுக்கு பெருசியா? ஓ சரி. எங்க வீட்டுல அருமையான விளக்கம் சொன்னீங்க, ஏத்துக்கிறேன். சரி. எங்க வீட்டுல உங்க அப்பா விதை ஓட்டாரு. நாங்க நம்பிராசனுக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம். சரி. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவியும் திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்குல்ல, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? அவரவர் செய்யக்கூடிய பாவ வினியத்துக்கு ஏற்றார்கள் எல்லாமே நடக்கும். உப்ப திண்டவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அணிவிக்கணும் இருக்குல்ல. முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையும். உள்ளியர் தள்ளியராயினும் ஊழ்வினை மெல்ல நுழையும். வினை விதைத்தவன் திணை விதைத்தவன் திணை வினைய விதைச்சவன் வினையத்தான் இருக்கணும். அப்ப நான் நல்லது செஞ்சாத்தேன். நீ நல்லா செஞ்சா ஒரு சந்ததியே நல்லா இருக்கும். நீ செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போலதான் எங்க எல்லாமே நடக்கும், பின்னாடி நடக்கும். அருமையான விளக்கம். சரி. உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு கலைவாணி. கலைவாணி உங்க அம்மா கலவாணி. யாரு கலவாணி? உங்க அம்மா எங்கயாவது கலவாணி இருக்கும்? நீங்க தான் கலவாணி. கலவாணி ஏன் மேல வந்து கை போடுற? அதெல்லாம் விட்டு 6 மாசம் ஆச்சு. அண்ணம்மாவா கலவாணி? உங்க அம்மா எங்கயாவது போய் கலவாணி? இங்க அப்புறம் கலவாணி தான் சொன்னீங்க. வெள்ளை கொழுத்து வெள்ளிதர் உண்டு வெள்ளை எரியாசனத்தில் விற்றுப்பால் அரசரோடு சரியாசனம் அமர வைக்கும் என் தாயே. வெள்ளத்தால் அழியாது, வெந்தாலும் வேகாது, அள்ளு கொடுத்தாலும் குறையாது, நிறைய சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதி கலைவாணி, நாமடந்தை, வெள்ளையம்மாள், சரஸ்வதி. சரஸ்வதி மயன் சொல்ல வேண்டியதானே. காரியாவட்டியில கரும்பு ஜூஸ் கடை மறுபடியும் வர்றான். கல்விக்கு அதிபதியா? கல்விக்கியா? தமிழ் செல்வி. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுதெழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்கள். அப்ப தமிழ் செல்வியுடைய புத்திரன். ஆமா. சரி சாமி, கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆசை இல்லை. என்ன ஆசை? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசையும் இல்லை. என்னையா கேமலாம் பொண்ணு மணி என்ன 3மே இல்லையா? ஏய் மாசிர்ல கல்யாணம். ஏய் மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசையும் இல்லை. சுத்தமா திணி கூட இல்லையா? ஆசை கிடையாதியா? லேசா ஆசையை வெறுத்துட்டு. ஏன்? நைஸ்திக பிரம்மச்சாரி. இத்தினி கூட ஏய் அரும்பு கூட. ஏய் ஆசை இல்லை, வேணாம்னு திறந்துட்டு. ஏன்? ஆசையே இல்லை, துறவரம் மேற்கொண்டேன். ஏன் பிடிக்கல? அதெல்லாம் கிடையாது. பாட்ட ஸ்ரீமன் நாராயணனுடைய புகழ பாடுறதே கொள்கையா வச்சிருக்கு. அப்படியா? ஆமா. பிடிக்கலைன்னா மண்ணெண்ணே கூட ஊத்து. ஆமா, நான் எதுக்கு நீ ஊத்திக்கலாம். இது என்ன யுகம்? கலியுகம். கலியுகம். முற்பிறவில இருந்துச்சு. 52 மனைவிகளை திருமணம் முடிச்சேன். 52 மனைவிகளை திருமணம் முடிச்சு 51 மனைவி உலக சேமத்துக்காக அச்சரமா கொடுத்துட்டேன். 52 மசைட்ட சாண்டிலா. 52 மனைவிகளை திருமணம் முடிச்சேன். இந்த 52 பொண்டாட்டிக்கு சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டீங்களா? அதெல்லாம் உங்க பூலோகத்துல பதிகிறது. எங்க லோகத்துல எல்லாம் கிடையாது. இப்போ எங்க இருக்காங்க? ஆக எல்லாருமே அச்சரமா கொடுத்துருக்கேன் முருகப்பெருமானுக்கு. ஆமா. 60 பிள்ளைகளை ஈன்று எடுத்தேன். பொம்பளையா மாறி. ஆமா. எத்து மசையா இருந்திருப்பேன். ஆக தமிழ் வருடங்களாக இந்த பூலோகத்துக்காக கொடுத்திருக்கேன் 60 குழந்தைகளை. ஆமா. தமிழ் வருஷங்களாக. இப்ப எதுவும் கிடையாது. இப்ப ஆசையே கிடையாது. இந்த 52 பொண்டாட்டி 60 பிள்ளைக்கு துணிமணி எங்க எடுப்பீங்க? அதெல்லாம் கிடையாதுங்க. அடியார்கள் கொடுக்கின்றார்கள், கொடுக்கறதை ஏத்துக்கிறோம். மொட்டை குண்டியாவே தெரிவிய? மொட்டை குண்டியா கிடையாது. எங்களுக்குலாம் யோனி என்பதே கிடையாதுங்க. நோனி இல்ல, யோனிகள் கிடையாதுங்க. சரி சாமி. அது என்ன கஞ்சி குடிக்கிற கும்பாவை தொங்க போட்டு? மகதையால் மீட்டு மாமுனிவர். மதினியாலா? ஆமா, கொழுந்தியா. மகதையாலியா? மகதையாலா? 19 நரம்புடைய மகதையால். 19 நரம்பு. கையை விட்டு ஆட்டுவீங்க? ஆட்டுறது கிடையாது, மீட்டுறது. மீட்டுறது. வலது கையில தம்புரா மீட்டி இடது கையில தாளம் போடணும். இது என்னது? தாளம் போடுற கட்ட, சப்த தாள கட்ட. நினைப்புறையில் அடிச்சுக்கிறது. என் பாட்ட ஸ்ரீமன் நாராயண புகழை பாடும்போது தாளம் போடுற கட்டையா? தாளம் பாடுன அடிப்பீங்களா? சதுர்மா மாற்றை துதி கூறிடும், சதுர்மா மாற்றை துதி கூறிடும், சடை கடவுநாயகனே மட கொடிய ஆண்டவனே வருவாயோ மடமாதே. ஏன் வேலை கையடிக்கிறது? தாளம் போடுறது வேலையா? அப்படியா? ஒரு வாரத்துக்கு கொடுங்களேன். எதுக்கியா?
கோவிட்-19 கொரோனாவில் ஒரு 5-6 வெள்ளாட்டம் குட்டி வாங்கினேன். சரி, காயடிக்காம கிடக்கு, கொடுத்தீங்க நசிக்கிட்டு கொடு. காயடிக்கிற கட்டையா? ஐயா, என் பாட்டுக்கு தாளம் போடுற கட்டை. பக்கத்து விட்டு கருப்பாய் ஆட்டுட்டே சாணுது. 500 ரூபா வாடகை கூட தர. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது. சுடு தண்ணி வச்சு கூட கல்வி வேணாமே வேணாம், சாவகாசமே எனக்கு வேணாம். சரி, இவ்வளவு விசாரிக்கிறீங்களே, உங்க பேர் என்ன பேர்? வீரத்தேவன். அப்படி என்ன வீரமான காரியம் பண்ணேன்னு உனக்கு வீரத்தேவன் பேர் வச்சாங்க? 50 கிலோ மூடைய ஒத்த கைட்ட தூக்கியிருக்கேன். 50 கிலோ மூடைய. வேற என்ன பண்ணீங்க? ஒரு பேருந்த ஒத்த கைட்ட நிப்பாட்டியிருக்கேன். சரி, சொன்ன ஒரு பருத்தி முடிய கூட தூக்கி போட்டு போன்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு வலு இருந்திருக்கலாம், ஒரு 50 முடிய தூக்கி போட்டு போய் ஒரு பேருந்த ஒத்த கையில நிப்பாட்டு வேண்டியே. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய். நிப்பாட்டியிருக்கேன். நீ சொன்னா எல்லாத்தையும் நான் கேட்டு போறேன். நான் முட்டா போய் நினைச்சா இந்த நாள் பாத்துருக்காங்க. இல்ல, பனையூர்ல கிடையாது. நான் சொல்றேன், நான் நிப்பாட்டியிருக்கேன். இல்ல, நான் சொல்றேன். நீ சொன்னா நான் ஏத்துக்க முடியுமா? நிப்பாட்டி சொன்ன 50 மூடைனா ஒரு பஞ்சு முட்டையை கூட ஒரு பருத்தி முட்டையை தூக்கி போட்டுக்கலாம். ஆனா ஒரு கையில ஒரு பச்சை நிப்பாட்டுவேன்னு சொல்றீங்க. நான் நிப்பாட்டியிருக்கேன். கெட்டிக்காரனா? நிப்பாட்டியிருக்கேன். கேக்குறேன். சம்பக்குளம் சண்முகராஜா என்ன பேசினாலும் நான் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆவியூர் கார்த்திகேயன் பெரிய புடுங்கி பொன்னம்பலமா? நான் புடுங்கி பொன்னம்பலமா இருக்கனாலதான் உங்ககிட்ட நான் நின்றுகிட்டு இருக்கேன். நான் நகைச்சுவை நடிகரா இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட நின்றுகிட்டு இருக்கேன். சரி, அதுக்காக என்ன வேணாலும் பேசுறவனு பேசக்கூடாது இல்லையா? பேசுவல்ல. என்ன நீ ஆதாரம் கொடுக்குறேன். நீ அதுக்காக ஒரு கையில நான் பச்சை நிப்பாட்டுவேன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டு போறேன். எப்படி நிப்பாட்டுனேன்னு கேளுங்க. சொல்லு. நிப்பாட்டி இருக்கேன். எங்க ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு போனேன். ரோட்ல பஸ் வந்துச்சு, இப்படி மறைச்சே நின்றுச்சு. நகைச்சுவையா? சரியா தான் சொல்லு. ஒட்டுறதுக்கு வேற எதுமா இல்ல, ஒட்டு நான் பெவிக்கால் இருக்கு உடம்புல, ஒட்டிக்கிறோம், பிடிச்சுக்கிறோம். வீரத்தேவை. ஆமா, சத்தம் கடிச்சேன். சடச்சடனா சோ நீர்க்கடுப்பா இருக்கும். ஆலோலம் சோ. ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. என்ன பண்றாங்க? காவல் பாக்குறாங்க. ஒண்ணுக்கு 2 பேரா? நீங்க என்ன பண்றீங்க? வெளிய இருக்கேன். எப்படி போகுது? ஒரு வாரமா திரியா போகுது. நீ வெளிய இருக்க வேலை எப்படியா போயிட்டு இருக்கு? வெளிக்காவல், அவர்கள் உள்காவல். அவங்க எதுக்கு காவல்? திணைக்கு. நீங்க பெண்களுக்கு நாங்க. அவங்க இப்ப கடலை காட்ட காவ காத்தா என்ன சொல்லுவோம்? கடலை காட்ட காவத்தா கடலை காவலாளி. நெல்ல காவல் காத்தா நெல்ல காக்குற காவலாளி. இப்ப அவங்க திணைக்கு காவல், திணை காவல். ஆமா. உள்ள பெண்களை வச்சுக்கிட்டு வெளியே நீ நின்னு காவ காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. அதுக்கு பேரு? அதுக்கு பேர் காவலாளி தான். இன்ன வரைக்கும் நல்லா பேசுனீங்க, சரியா பேசுனீங்க. ஆமா. இப்பதானே உங்க பேச்சுல கொஞ்சம் சிக்கல். நீங்க வள்ளிய யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க வந்திருக்கீங்க? எப்படிங்க? நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி மாமா தான். நான் கேட்டுக்கிட்டு தாண்டி இருப்பேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? கேட்ட கேள்விக்கு தான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ஆணா பிறந்தா ஒரு பெண்ணை காத்துட்டாங்க ஆகணும். ஆக பாதுகாப்போட தங்கச்சிக்கு துணையா வந்திருக்கேன். துணையா வந்திருக்கீங்க. சரிங்க. இந்த பெண்கள் நீங்களே அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க. ஒன்று என் கூட பிரபாத சகோதரி. சரி. நாமோதய வள்ளி. இன்னொருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். போன பெண்மகளை பார்க்கலாமா? ஜெகன் மோகினி. எனக்கு வேணாம். அழகா இருக்குது உங்களுக்கு மோக்குரு. நீங்களும் பூவோட சேர்ந்த நாரு. என்னைக்கு வாழன ஆயுசு 100. எல்லாம் காமாட்சி அம்மன் புண்ணியம். ஆமா. அடுத்து